ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்திரலக். நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போகிறோன்னா எக்கு பாஸ்தா ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி சொல்லலான்னு சொல்லி பார்க்கலாம். எக்கு பாஸ்தா ரெசிபிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி இங்கே பாருங்கள் 1/2 கிலோ பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். இதில் நிறைய விதமான பாஸ்தா இருக்குது. நீங்கள் எந்த விதமான பாஸ்தா எடுத்தாலும் ஓகே தான். நான் இன்றைக்கி 1/2 கிலோ பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு 2ஐயும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சன்னா மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, 2 முட்டை, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு மல்லித்தலை, கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள். நம்ம இதை வச்சு தான் இன்றைக்கி எக்கு பாஸ்தா ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி சொல்லலான்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ பாஸ்தாவை தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு நல்லா கொதி வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால தான் நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நமக்கு பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால தான். இப்போ நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நமக்கு பாஸ்தா நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். பாஸ்தா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். நமக்கு சூப்பராக பாஸ்தா வேக வச்சாச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு பாருங்கள். நமக்கு எப்படி உதிர்ந்தாப்பில் இருக்குன்னு பாருங்கள். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். எக்கு பாஸ்தா ரெசிபிக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நமக்கு கடாய் ஹீட் ஆகட்டும். நமக்கு கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய். நமக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். நமக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ சீரகம் சோம்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, நமக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு, இஞ்சும் பூண்டு மட்டும்தான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலாத்தூள், சன்னா மசாலாத்தூள், சிக்கன் மசாலாத்தூள், ஆச்சி குழம்பு மசாலாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எக்கு பாஸ்தா ரெசிபி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பாஸ்தா சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்படியே கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நமக்கு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு, மசாலா ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ நம்ம முட்டை அடித்து ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை அடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க முட்டை. இந்த மாதிரி நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து வீட்டில் பாஸ்தா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. பாருங்கள், நமக்கு முட்டை நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பாஸ்தா வடித்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். வாங்க, நமக்கு முட்டை நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம பாஸ்தா சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், எப்படி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எப்படி உதிர்ந்தாப்பில் இருக்குது பாருங்கள். நமக்கு சூப்பரான எக்கு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்குங்க. என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பாஸ்தா பிடிக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பாஸ்தா மேகிலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அது இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் நான். பாருங்கள், நமக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பராக நமக்கு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக பெப்பர் தூள் தூவிக்கலாங்க. பாருங்கள், தூவி கிளறிக்கோங்க. டேஸ்ட்டு நமக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நமக்கு சூப்பரான எக்கு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைனலாக கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம். மல்லித்தழை தூவி நம்ம சாப்பிட்றலாம். நமக்கு சூப்பரான டேஸ்டான எக்கு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நமக்கு சூப்பரான டேஸ்டான எக்கு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.